ஹலோ செல்ல குட்டி பிள்ளைகளா, திரும்பமா ஆன்லைனில் கோ அண்ட் ஷைன் ஃபார் ஜீசஸ் மினிஸ்ட்ரி சார்பாக வந்திருக்கக்கூடிய உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்னைக்குள்ள ஆன்லைனில் சண்டே ஸ்கூல் படிக்கிற முன்பாக நம்ம ஏசப்பா நோக்கி நம்ம ஜெபம் பண்ணலாம். நல்ல ஆண்டவரை ஆஸ்வதிக்கூடிய இந்த நாளில் இந்த அருமையான பிள்ளைகள் கற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய காரியத்தை நீங்கள் ஆஸ்வதித்தாங்க. இந்த பிள்ளைகளை நீங்கள் ஆஸ்வதிங்க, வழி நடத்துங்க, உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி, ஆமேன். இந்த வாரம் 14ஆம் தேதி தனது 10வது பிறந்தநாளை சுவிட்சர்லாண்டில் இருந்து டேரிஸ் ஜோனத்தான் கிறிஸ்டோஃபர் செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஹாப்பி பர்த்டே டேரிஸ். கர்த்தரை ஆஸ்வதிப்பா. இப்போ டேரிஸ்க்காக நம்ம ஹாப்பி பர்த்டே பாட்டு பாடலாம். டேரிஸ்க்காக நம்ம ஜெபம் பண்ணலாமா? நல்ல ஆண்டவரே, ஆஸ்வதிக்கூடியவரே, அருமையான பிள்ளையை நீங்கள் ஆஸ்வதிங்க, வழி நடத்துங்க, பாதுகாப்பாக கொடுங்க. உடன் பிறந்திருக்கூடிய சகோதரியை நீங்கள் ஆஸ்வதித்து வழி நடத்துங்க. பெற்றோர்களுக்கு ஒரு ஆஸ்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக விளங்கட்டும். தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய இந்த அருமையான பிள்ளைகளை ஆண்டவராக இந்த கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஞானத்திலும் உமது கிருபையிலும் ஆண்டவராக நீதாமே நாளுக்கு நாள் அதிகமாக விருத்தி அடைவதற்கு உதவி செய்யுமா. நான் அது இயேசு கிறிஸ்துவின் பாதம் கெஞ்சி முண்டாடுகிறோம் சுவாமி, ஆமேன். ஹாப்பி பர்த்டே டேரிஸ். ஹலோ குட்டீஸ், வெரி குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஏசப்பா நமக்கு இன்னைக்கு மீண்டும் ஒரு புதிய நாள் கொடுத்துருக்குறாங்க. நம்ம ஏசப்பாக்கு நன்றி செலுத்தலாம். இன்றைக்கும் நம்ம வேத பாடம், இன்ட்ரெஸ்டிங்கான ஆக்டிவிட்டி, ஆக்ஷன் சாங் எல்லாம் பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம ஜெபம் பண்ணணும் இல்லையா? உங்களோட கைகளை குப்பிக்கங்க, கண்களை மூடிங்க, தலைகளை தாழ்த்துங்க, முழங்கார் படிட்டுக்கொள்ளுங்க. அன்புள்ள ஏசப்பா, எங்களுக்கு மீண்டும் ஒரு நாளை கொடுத்துருக்குறீங்க. தேங்க்யூ ஏசப்பா. இன்றைக்கி நாங்கள் படிக்கக்கூடிய பாட்டு, வசனம், வேத பாடம் எல்லாவற்றையும் ஆசைப்படுங்க. இன்றைக்கும் ஒரு புதிய காரியத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களை உங்கள் கரங்களை ஒப்பு கொடுக்குறோம், வழிநடத்தும். ஏசு மூணு ஜெபங்கள நல்ல பிதாவே, ஆமேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் தெரியுமா? நம்ம எல்லாருமே இப்போது உட்காந்துருக்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் அப்படியே எழுந்து நின்று நம்ம ஆக்ஷன் சாங் பாட போகிறோம். ஆக்ஷன் சாங் பாட எல்லாம் ரெடியாக இருக்கிறீங்களா? ரெடி? ஆர் யூ ரெடி? எஸ். ஓகே, வாங்க நம்ம எல்லாரும் போய் ஆக்ஷன் சாங் பண்ணலாம். Ready? 1, 2, 1, 2, 3, 4. Nanda number 1. Nanda number 1. Nanda number 1. En Yesu valida. Nanda number 1. Nanda number 1. Nanda number 1. En Yesu valida. Studies number 1 nanda, sports number 1 nanda, gunatila number 1 nanda, ellatila number 1 nanda. Studies number 1 nanda, sports number 1 nanda, gunatila number 1 nanda, ellatila number 1 nanda. Ready? 1, 2, 1, 2, 3, 4. Nanda number 1, nanda number 1. Nanda number 1. In Yesu valida. Nanda number 1. Nanda number 1. Nanda number 1. In Yesu valida. தினமும் ஜெபிப்பேன், வேதம் வாசிப்பேன், தேவ சித்தம் செய்து நான் முடிப்பேன். தினமும் ஜெபிப்பேன், வேதம் வாசிப்பேன், தேவ சித்தம் செய்து நான் முடிப்பேன். Ready? 1, 2, 1, 2, 3, 4. Nanda number 1. Nanda number 1. Nanda
இயேசுவாலதான் நான் தான் நம்பர் ஒன், நான் தான் நம்பர் ஒன், நான் தான் நம்பர் ஒன், இயேசுவாலதான். என்ன குட்டீஸ், பாட்டு நல்லா இருந்துச்சா? இப்போ எல்லாம் உட்காந்துக்கங்க. இப்போ நம்ம மனப்பாட வசனம் படிக்கணும். மனப்பாட வசனம் படிக்கணும்னா 3 ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், எந்த ஏற்பாடு, எந்த டெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். ஸோ ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் புக்கு சொல்ல போகிறேன். கலாத்தியர், கலேஷியன்ஸ், இங்கிலீஷில் கலேஷியன்ஸ், தமிழில் கலாத்தியர். இது ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். ஸோ நீங்கள் கரெக்டாக சொல்லணும். புதிய ஏற்பாடு, நியூ டெஸ்ட்மெண்ட். ஓகே, சரி. அப்போது செகண்ட் ஸ்டெப், எந்த ஹேண்ட், நியூ டெஸ்ட்மெண்ட்னா ரைட் ஹேண்ட், ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்னா லெஃப்ட் ஹேண்ட். இப்போ தேர்ட் ஸ்டெப், நம்ம எந்த கை வச்சுருக்கோமோ அந்த கையிலேருந்து நம்ம பிரிக்க போகிறோம். ஓகே, ஸோ அப்படியே பிரிச்சிங்கன்னா கலேஷியன்ஸ், கலாத்தியர், கலாத்தியர் வருதா பாருங்கள், எபேசியருக்கு முன்னாடி வரும். ஓகே, எபேசியருக்கு முன்னாடி எடுத்தாச்சு, அழகாக வந்துச்சு. ஓகே, சரி. இப்போது கலாத்தியரில் எந்த அதிகாரம்? கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கலாத்தியர் 5:21. கலேஷியன்ஸ் சாப்டர் 5 verse 21. பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுக்கள் முதலானவைகளே, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் திரும்பி படிக்கிறேன். கலாத்தியர் 5:21. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுக்கள் முதலானவைகளே, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை. ஓகே, இப்போ நம்ம மெட்டீரியலுக்குள்ளே போயிடலாம். இது ஆல்ரெடி நம்ம படித்த வசனம் தான். ஸோ அதனால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ரொம்ப அழகாகவும் நீங்கள் சொல்லிடலாம். ஓகே, இது நம்ம ஆல்ரெடி படித்தது. என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுக்கள் முதலானவைகளே. ஓகே, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை. கலாத்தியர் 5:21, 5:21. ஓகே, ஏன்க்கா நம்ம இதே மனப்பாட வசனம் இன்னைக்கு படிக்கிறோம்? ஆல்ரெடி இந்த மனப்பாட வசனம் படித்தோம், ஆனால் திரும்பியும் படிக்கணும். ஏன்னா கொஞ்சம் அந்த புக்கு உங்களுக்கு ஃபெமிலியர் ஆகணும். அதுவும் இல்லாமல் இன்னைக்கு இந்த தீமுக்கு இது ஏற்றது. சரி, இன்னைக்கு என்ன தீம்? இன்னைக்கு நம்ம என்ன பேட்ச் போட்டு வந்திருக்கோம்? இன்னைக்கு நம்ம விண்டோ பேட்ச். எல்லாரும் இன்னைக்கு நல்லா அழகழகாக விண்டோ போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பேட்ச் ஃபோட்டோ அனுப்புங்க, நான் பார்க்குறேன். சரி, இன்னைக்கு வேத பாடத்தில் என்ன சொல்லித்தர போகிறாங்க? இதே நம்ம பொறாமைகள், களியாட்டுகள் படித்தோம். அன்றைக்கும் ஒரு காரியம் பார்த்தோம். இன்றைக்கும் இந்த வசனத்தை வச்சு கண்டிப்பாக ஏதோ நமக்கு இன்றைக்கி வேத பாடத்தில் சொல்லித்தர போகிறாங்க. வாங்க, நம்ம ரொம்ப போய் கவனமாக கவனிச்சிட்டு வரணும். ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் என்ன பிஸியாக இருக்கீங்களா? சர்ச்லாம் முடிச்சுட்டு வந்துட்டீங்களா? சர்ச் முடிச்சுட்டு வந்தோடனையும் எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா? இல்லை இன்னைக்கு கதை என்னன்னு சொல்லிட்டு ஆர்வமாக கேட்க உட்காந்துருக்கீங்களா? சரி, ஆர்வமாக கேட்க உட்காந்திங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஏன்னா இந்த வாரம் நம்ம என்ன தெரியுமா பார்க்க போகிறோம்? ஒரு அழகான ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி நம்ம போன வாரம் பார்த்தோம். யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம்? தாவீதும் யோனத்தானும். இப்போது யோனத்தான் அவங்க அப்பா கிட்ட, அதாவது சவுல் ராஜா கிட்ட கேட்டு திருப்பியும் தாவீதை அந்த அரண்மனைக்கு வர வச்சார். இப்போ தாவீதும் யோனத்தானோட ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா க்ளோஸ் ஆயிடுச்சு. அதே போல் சவுல் ராஜாவும் ஒன்றுமே பண்ணலை. ஏன்னா தாவீது வராரு, போகிறாரு, எல்லா விஷயமும் செய்கிறாரு. பழைய மாதிரி எப்படி அரண்மனையில் அவர் சகஜமாக எல்லார்கிட்டையும் பழகினாரோ அதே மாதிரி பழகிட்டே இருக்காரு. ஒரு நாள் இஸ்ரவேலுக்கு எதிராக பாலஸ்தீன் நாடு வந்து சண்டை போடுறதுக்காக ஒரு போர் ரெடி பண்ணுறாங்க. அப்போ அந்த போரில் போய் சண்டை போடுறதுக்கு சவுல் ராஜா யார் அனுப்புகிறாருன்னா தாவீதை. ஏன்னா அவருக்கு தெரியும்ல, தாவீது போகிற எல்லா போர்லையும் கர்த்தர் அவர் கூட இருக்கிறாரு, அவருக்கு ஜெயம் தராரு, விக்ட்ரி தராரு. அதனால சவுல் ராஜா வழக்கம் போல் தாவீதை போருக்கு அனுப்புகிறாரு. அதே மாதிரி கர்த்தர் தாவீதோட கூட இருந்து போரில் ஜெயிச்சுட்டு வராரு. இப்போ ஜெயிச்சுட்டு வந்தோடனே நம்ம மக்கள் தான் சும்மா இருக்க மாட்டாங்களே, அதே மாதிரி புகழாரமாக புகழ்கிறாங்க. அந்த நேரத்தில் கடவுளால் ஏவப்பட்ட ஒரு கெட்ட ஆவி என்ன நடக்குதுன்னா சவுல் ராஜாக்குள்ளே திருப்பியும் உள்ள பூருது. அப்போ சவுல் ராஜாக்கு எப்பொழுதுமே அந்த ஆவி வரும்போது அவர் புலம்புவார், கத்துவார், இங்கே அங்கே நடப்பார், ஏதாவது சொல்லிட்டே இருப்பார்ல. அப்போ அதுக்கு ஒரே ஒரு வழி தானே இருக்கும். என்ன வழி? தாவீது
வாசிப்பார். எதை வாசிப்பார்? அது சொரமண்டலம், ஹார்ப் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை வாசிப்பார். அதனால் போருக்கு போன தாவீது போர் முடிச்சுட்டு வந்தோடனே அந்த ராஜாக்காக வாசிக்க ஆரம்பிச்சாரு. ஆனா அந்த கெட்ட ஆவி சவுலுக்குள்ள இருந்தது என்ன பண்ணுச்சுன்னா, மனசுக்குள்ள சொல்லிட்டே இருக்கு, இந்த தாவீதை சும்மா விடாத, உன் கையில இருக்க பாரு ஈட்டி, அவனை போட்டு அடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுல சொல்லுது. இவரும் அந்த ஆவி பேச்சு கேட்டு இது அதுவும் பண்ணும்போது பழைய மாதிரி என்ன பண்றாரு, ஈட்டி எடுத்து தாவீது மேல வீசுறாரு. இந்த முறை தாவீதோட சட்டை அப்படியே செவுத்துல போய் ஒட்டிக்கிற அளவுக்கு பயங்கரமான ஈட்டியா பயங்கரமான ஃபோர்ஸோட அடிக்கிறாரு. இப்போ தாவீதுக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. ஏன்னா முதல் முறைலாம் நடக்கும்போது தாவீது என்ன நினைச்சாரு, தெரியாம பட்டுருச்சுன்னு தான் நினைச்சாரு. ஆனா நடுவுல எப்போ சவுல் ராஜா தன்னை கொலை பண்ண வராருன்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டே சொன்னோனையோ இப்போ நடந்துருச்சா, அதனால அவனுக்கு இன்னும் பயம் வந்துட்டு அந்த இடத்த விட்டு குடு குடு குடுன்னு ஓடுறாரு. ஓடி எங்க போறாரு, அவர் வீட்டுக்கு போறாரு. இப்போ அவர் வீட்டுக்கு போனோன்னு சவுல் ராஜாக்கு, ச்சே நான் போட்ட ஏம் மிஸ் ஆயிடுச்சு, நான் போட்ட அந்த ஈட்டி அவன் நெஞ்ச குத்தாம செவுத்துல தான் குட்டுச்சு, அவனை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு யாரங்க இங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. உடனடியா ராஜாவோட சேவகர்கள் எல்லாம் ஓடி வராங்க. அவங்க கிட்ட ஒரு கட்டளை தரார். உடனடியா தாவீது அவன் வீட்டுக்கு தான் போறான். அவன் பின்னாடியே போய் துரத்தி அவனை பிடிச்சி அடுத்த நாள் காலைல கூட என் கிட்ட கொண்டு வரணும், இல்லை அவனை சாவடிச்சு தான் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கட்டளை இட்டுடுறாரு. அப்போ ராஜாவோட சேவகர்கள் என்ன பண்ணுவாங்க, ராஜா சொல்லுதுன்னு செய்வாங்க. அவங்களும் பின்னாடியே ஓடுறாங்க. எங்க ஓடுறாங்க, தாவீதோட வீட்டுக்கு. தாவீது என்ன பண்றாருன்னா குடுகுடுன்னு வீட்டுக்கு வந்துட்டு அவர் மனைவி மிக்கால் கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி ஆச்சு, உங்க அப்பா என்னை கொலை பண்றதுக்கு திட்டம் பண்றாரு, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருன்னா மிக்கால் கிட்ட எல்லாத்தையும் சொல்றாரு, எப்படி ராஜா அந்த ஈட்டியை வச்சு அவங்கள கொலை பண்ண பாக்குறாருன்னு. அப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஐயோ உங்க உயிருக்கே இவ்வளோ பெரிய ஆபத்தா இருக்கு, நான் ஒரு ஐடியா தரேன், நம்ம வீட்டு ஜன்னல் இருக்குல்ல அது வழியா நீங்க இறங்கி கீழேருந்து எஸ்கேப் ஆயிடுங்க, நான் பாத்துக்கிறேன், அப்பா அமிச்ச ஆட்களை நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டு ஜன்னல் வழியா ஒரு பெரிய கயிறை போட்டு தாவீது அது வழியா இறக்கி, இந்த பக்கம் வந்துடாதீங்க, அப்பாவோட கோபம் தண்ணீரை வரைக்கும் இங்கேருந்து போயிடுங்க, இன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி எங்கேயாவது ஒளிஞ்சிருங்க, அப்புறமா காலையில அதுக்குள்ள ஒரு கோவம் தணிஞ்சிரும், அதுக்கப்புறம் வாங்க, மற்றபடி வீடு பக்கம் வந்துடாதீங்க, நீங்க மாட்டிப்பீங்கன்னு சொல்லிட்டு அந்த மனைவி என்ன பண்றாங்கன்னா ஜன்னலை திறந்து அவரை வெளியில எஸ்கேப் ஆக சொல்லிடுறாங்க. அந்த அளவுக்கு இப்ப சவுல் ராஜாவுக்கு சமக்கம் வருது. இப்ப பின்னாடியே சவுல் ராஜா அமைச்ச சேவகர்கள்லாம் வராங்க தெரியுமா, அவங்களும் ஓடி வந்து கதவை தட்டுறாங்க, நாக் நாக் நாக்குன்னு. இப்ப மிக்கால் கதவை திறக்கிறாங்களா, என்ன நடக்க போகுது, அந்த சேவகர்கள் வந்து உள்ள வந்து பார்த்து தாவீது இல்லைன்னா மிக்கால் கதி என்ன நடக்க போகுது, அதுதான் நம்ம அடுத்த வாரம் பார்க்க போறோம். என்ன ஆர்வமா இருக்கீங்களா, அடுத்த வாரம் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாமா பசங்களா? பாய். என்ன குட்டீஸ் கவனிச்சிங்களா? இப்போ நம்ம ஆல்ரெடி முன்னாடி படிச்சதை நான் திருப்பி ரீகலெக்ட் பண்ண போறேன். ஓகே, எல்லாரும் எத்தனை பேர் ஞாபகம் வச்சிருக்கீங்க நம்ம பார்க்கலாம். ஸோ முன்னாடி இதே போல் நிறைய சுச்சுவேஷன்ஸ் நடந்துச்சு இல்லையா தாவீதுக்கு. அப்போ யார் தாவீதை காப்பாத்துனா? சவுலுடைய மகன், அதாவது தாவீதோடைய ஃப்ரெண்டு. தாவீதோடைய ஃப்ரெண்ட் யாரு? ஜோனத்தான், இங்கிலீஷில் ஜோனத்தான். ஓகே, ஆனால் அவர் யாரு? சவுலுடைய மகன். இன்னைக்கு யார் காப்பாத்துறாங்க? சவுலுடைய மகள், அது தாவீதோடைய மனைவி. ஓகே, ஆனால் எல்லாரும் அப்போ ரிலேஷன்ஸ் தான் இல்லையா? ரிலேஷன்ஸ். ஆனால் ரிலேஷன்ஸ்குள்ளேயே என்ன இருக்கு? பொறாமைகள் இருக்கு. அவங்க அப்படி இருக்கிறாங்க, இவங்க இப்படி இருக்கிறாங்க. இன்னைக்கு குட்டீஸ், இன்னைக்கு நீங்களும் வீட்டில் நிறைய கவனிச்சிருப்பீங்க, பெரியவங்க பேசும்போது, வீட்டில் இருக்க பெரியவங்க பேசும்போது நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, பெரியவர்களுக்குள்ளேயும் நிறைய பொறாமைகள் இருக்கு இல்லையா? ஆனால் அதை பார்த்து வளர்ற நம்ம எப்படி இருக்கோம்? நீங்கள் சின்ன பிள்ளைங்களா இருந்து வளரும் போதே இந்த மாதிரி காரியங்கள் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த இடத்துல உணர்ந்துக்கணும். சண்டே கிளாஸ் அக்கா சொல்லியிருக்காங்க, அப்போ இது தவறான காரியம். நம்ம யாரை பார்த்தும் பொறாமப்படக்கூடாது. ஓகே, அது அப்பாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், அக்காவாக இருக்கலாம், அண்ணனாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், இல்லை இன்னும் கசின்ஸாக இருக்கலாம். அவங்களுக்கெல்லாம் நல்ல அப்பா அம்மா கிடைச்சிருக்கிறாங்க, எனக்கு நல்ல அப்பா அம்மாவே கிடைக்கல, அவங்களுக்கெல்லாம் அப்படி இருக்கு. என்றைக்குமே நம்ம யாரை பார்த்துமே பொறாமப்படக்கூடாது. ஏன் தெரியுமா? நம்ம அப்படி பட்டோம் அப்படின்னா உன்னுடைய லைஃப், உனக்கு ஏசப்பா கொடுத்த ப்ரெஷியஸ் லைஃப்பை நீ மிஸ்ட்ரீட் பண்ணுறேன்னு அர்த்தம். ஏசப்பா உனக்கு சூப்பரான ஒரு லைஃப் கொடுத்துருக்குறாருல, யூ ஷுட் பி ஹாப்பி. உன்ன மாதிரி உனக்கு இருக்கிற இந்த லைஃப் இன்னொருக்கு கிடைச்சிதுன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு அதை எப்படி யூஸ் பண்ணிக்கணும்னு தெரியாமல் போயிருக்கலாம். ஆனால்
எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ வருது? பிகாஸ் ஏசப்பாக்கு தெரியும் அது அவங்க கிட்ட கொடுத்தா அவங்களுக்கு ஹேண்டில் பண்ண தெரியாது. ஆனால் உங்ககிட்ட கொடுத்தா உன்னால் ஹேண்டில் பண்ண முடியும். பிகாஸ் யூஆர் எஃபிஷியன்ட் ஃபார் தட் அப்படின்னு ஏசப்பாக்கு தெரியும். சரியா? ஸோ உனக்கு நிறைய ஸ்ட்ரென்த் ஏசப்பா கொடுத்துருக்குறாரு. இல்லை எனக்கு இந்த வீக்னஸ் இருக்குது, எல்லாமே எனக்கு கொடுத்தது ஏசப்பா பெஸ்ட்டாக கொடுத்துருக்காரு. என்கிட்ட இருக்க குறைகளில் ஏசப்பா என் கூட இருக்கார். என்ன வசனம் சொல்லுது? என் கிருபை உனக்கு போதும் அப்படின்னு ஏசப்பா சொல்கிறாங்க இல்லையா? ஸோ இனிமே நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கணும். நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்களை பார்த்து, ஓ எங்கள் அம்மாவுக்கு அவங்கள பிடிக்காது, எங்கள் அப்பாவுக்கு அவங்கள பிடிக்காது, ஓ அவங்க நம்மளை பார்த்து பொறாமப்படுறாங்க, நம்ம அவங்கள பார்த்து பொறாமப்படுறோம். என்றைக்குமே நம்ம எப்படி இருக்கணும் தெரியுமா? நான் ஸ்பெஷல், ஐ ஆம் யூனிக். என்ன ஏசப்பா ஸ்பெஷலாக படைச்சிருக்காரு. என்ன மாதிரி யாராலுமே படைக்க முடியாது. ஐ ஆம் பெஸ்ட். என்னை பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட்டாக காட் ஏசப்பா படைச்சிருக்காரு. எனக்கு ஒரு பெஸ்ட் லைஃப் கொடுத்துருக்காரு. எனக்கு ஒரு பெஸ்ட் அப்பா அம்மா கொடுத்துருக்காரு. எனக்கு ஒரு பெஸ்ட் அண்ணன் கொடுத்துருக்காரு. என்ன மாதிரி ஒரு லைஃப் யாருக்குமே இல்லை அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்கு வேணும். சரியா? மற்றவங்கள பார்த்து பொறாமைப்படுறது, அவர்களுக்கு இருக்கிறது அப்படிங்கிறது வேதம் என்ன சொல்லுது? தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில். அது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணும் தெரியுமா? உனக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை கொண்டு வரும். ஆமால அப்போ நான் அப்படிதான் இல்லை. அப்போது ஏசப்பா உனக்கு ரொம்ப அழகாக கொடுத்துருக்கிற ஒரு வாழ்க்கையை நீ அனுபவிக்க மாட்ட. ஏசப்பா உனக்கு கொடுத்துருக்கிற ப்ரெஷியஸான ஒரு லைஃப்பை நீ யூட்டிலைஸ் பண்ண மாட்ட. யூ வில் பி ஃபீலிங் என்ன சொல்கிறது, நீ அதை வந்து தப்பாக நீ வந்து அதை ஏசப்பா அழகாக கொடுத்த ஒரு வாழ்க்கையை நீ இழந்து போயிடுவேன். சரியா? இனி கைகளை கூப்பிக்க, கண்களை முடிக்க, தலைகளை தாழ்த்திக்கோ, நம்ம ஏசப்பா கிட்ட சொல்லலாம். அன்புள்ள ஏசப்பா, எனக்கு நீங்கள் எவ்வளோ ஒரு ப்ரெஷியஸான லைஃப் கொடுத்துருக்குறீங்க. எனக்கு எவ்வளோ ஒரு பெஸ்ட்டு லைஃப் கொடுத்துருக்குறீங்க. தாவீதுக்கு யாருமே இல்லை. தாவீதுடைய அண்ணா கூட இல்லை, தாவீதோட தம்பிங்க கூட இல்லை, தாவீதுடைய அப்பா கூட இல்லை, யாருமே தாவீதுக்கு இல்லை. தாவீதோட ரிலேஷன்ஸ் யாருமே இல்லை. ஆனாலும் நீங்கள் யார் மூலமாக அவனுக்கு உதவி செய்தீங்க ஏசப்பா? சவுலோடைய வீட்டில் இருக்கிறவங்கள வச்சே தாவீதுக்கு நீங்கள் உதவி செஞ்சீங்க. அவ்வளோ பெரிய ஒரு நல்ல ஏசப்பா, அவ்வளோ ஒரு பவர்ஃபுல் காட் எங்களோட இருக்கீங்க. எங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு லைஃப் கொடுத்துருக்கீங்கன்னு எங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுங்க. நாங்கள் யாரை பார்த்து பொறாமப்படாமல் எங்களை நாங்களே தாழ்வாக நினைத்து கொள்ளாமல் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஏசு மூலம் நல்ல பிதாவே, ஆமேன். ஓகேவா? இன்னையிலேருந்து உங்கள் பக்கத்து வீடு, ஃப்ரெண்ட்ஸு, அவங்களோட ரிலேஷன்ஸு, உங்கள் கசின்ஸு யாராக இருந்தாலும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? பொறாமப்படக்கூடாது. ஏன் பொறாமப்படக்கூடாது? ஏசப்பா எனக்கு பெஸ்ட்டான ஒரு லைஃப் கொடுத்துருக்குறாரு. கஷ்டங்கள் இருக்கும், ஆனால் கஷ்டங்கள்லையும் யார் நமக்கு உதவி செய்வா? இன்றைக்கி நம்ம வேத பாடம் படித்தோம் இல்லையா? தாவீதுக்கு அண்ணனுங்க இருந்தாங்க இல்லையா? நம்ம முன்னாடி கிளாஸில் படிக்கும்போது அவருக்கு நிறைய அண்ணனுங்க இருந்தாங்க, அப்பா இருந்தாங்க, ஒரு ஃபேமிலி இருந்துச்சு. ஆனால் இங்கே ஒருத்தர் அவரை டார்ச்சர் பண்ணுறாரு. அவரை வந்து கொலை பண்ணிடணும், அவரை வந்து அழிச்சிடணும், டார்ச்சர் பண்ணுறாரு. அவருக்கு யாருமே இல்லை. இன்னொன்று கூடவே இருக்கிறது யார் டார்ச்சர் பண்ணுறோம்? அவங்களுடைய டாட்டர் தான் இவங்க கூடவே இருக்காங்க. ஃப்ரெண்டும் அவருடைய பையன். அப்போ எல்லாமே அவருடைய சர்க்கிள் தான் இவர் கூட இருக்குது. ஆனாலும் எல்லாருமே யாருக்கு உதவி செய்கிறாங்க? தாவீதுக்கு உதவி செய்கிறாங்க. அன்பு குட்டி தம்பி தங்கச்சி, அது என்றைக்குமே நீ மறந்து போகாத. ஏசப்பா உங்க கூட இருக்கும்போது எல்லா விதமான சூழ்நிலைகளையும் ஏசப்பாவால் மாற்ற முடியும். அவர் எல்லாவற்றிற்கும் வல்லமையுள்ள தேவன். சரியா? சரி, இன்னைக்கு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச ஆக்டிவிட்டி செக்ஷனுக்கு போகலாம். சரி, முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நீங்கள் ஒரு பேப்பர் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு ஒயிட் பேப்பர் இல்லை எனி கலர் பேப்பர் இஸ் ஃபைன். ஏதோ ஒரு பேப்பர் எடுக்கணும். நான் இப்போது உங்களுக்கு ஒரு நார்மல் ரெக்டாங்கிள் பேப்பர் காட்டுறேன். ஓகே? ஸோ ஒரு ரெக்டாங்கிள் பேப்பர் அழகாக கட் பண்ணி இப்படி எடுத்துக்கோங்க. சரி, இது என்ன ஷேப்? ரெக்டாங்கிள். வெரி குட். சரி, இப்போது ஒரு சில்வர் பேப்பர் நான் எடுக்கிறேன். உங்கள்கிட்ட இருந்தால் சில்வர் பேப்பர் எடுங்க, இல்லை க்ரீனு, ரெட்டு, ஆரஞ்சு, உனக்கு என்ன பேப்பர் கலர் பிடிக்குதோ அந்த பேப்பரை நீங்கள் என்ன பண்ணலாம்? அழகாக எடுத்துக்கலாம். ஓகே? சரி, இப்போ நான் என்ன பேப்பர் எடுத்திருக்கேன்? சில்வர் எடுத்திருக்கேன். சரி, ஒரு ஷேப்பு ரெக்டாங்கிள். வேறு என்ன ஷேப்ஸ் இருக்குது? 3 சைட்ஸ் மட்டும் இருக்கும். அது என்ன ஷேப் தெரியுமா? இதுக்கு எத்தனை ஷேப்பு? 4 சைட்ஸ் இருக்குது. அப்போ இது என்னது? ரெக்டாங்கிள். ஒன்றுத்துக்கு 3 சைட்ஸ் தான் இருக்கும். ட்ரையாங்கிள். பரவாயில்ல, சூப்பராக சொல்கிறீங்க. எங்கள் பிள்ளைங்க நல்ல அறிவாளி பிள்ளைங்க, எங்கள் பிள்ளைங்க சூப்பராக படிக்கிற பிள்ளைங்க, இன்டெலிஜென்ட். என்ன எக்ஸாம்லாம் வேறு வருது. ஸோ எல்லாம் சூப்பராக படித்து தரோவாக இருப்பீங்க தெரியுது. ஓகே, இப்போ என்ன நம்ம ஷேப் எடுத்திருக்கோம்?
ட்ரையாங்கிள். நான் அப்படியே கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து அழகாக பென்சிலில் கூட நீங்கள் போட்டு அழகாக கட் பண்ணலாம். சரியா? அழகாக பென்சிலை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணுங்கள். ஸ்கேல் போட்டு அழகாக மார்க் பண்ணிங்கன்னா நல்லா அழகாக வரும். அதுக்கப்புறமா நீங்கள் கட் பண்ணுங்கள். ஸோ அப்போ ரொம்ப அழகாக இன்னும் பியூட்டிஃபுல்லாக கரெக்டாக வரும். ஓகே, நான் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ட்ரையாங்கிளை இங்கே சென்டராக ஒட்ட போகிறேன். ஒட்டலாமா? அதுக்கு என்ன வேணும்? கம் வேணும். நான் கம் வேணும், நான் ஒட்ட போகிறேன், எங்கள் சண்டே கிளாஸ் அக்கா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை கேட்காம கம் எடுக்கிறது, இல்லை வீட்டில் இருக்கிற ஸ்டேஷ்னரிஸ் ஐட்டம்ஸ்லேருந்து எடுத்து எல்லாத்தையும் நாசம் பண்ணி அதை திருப்பி அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணாமல் அப்படியே போட்டுட்டு போகிறது யார் செய்ய மாட்டாங்க? சண்டே கிளாஸ் பிள்ளைங்க செய்ய மாட்டாங்க. ஓகே, ஸோ சண்டே கிளாஸ் பிள்ளைங்க தே ஆர் காட்ஸ் சில்ட்ரன். அவர் காட் இஸ் அ பர்ஃபெக்ட் காட். அப்போ நீங்களாம் எப்படி இருப்பீங்க? பர்ஃபெக்டாக இருப்பீங்க இல்லையா? செய்கிறத கரெக்டாக பர்ஃபெக்டாக செஞ்சு முடிப்பீங்க. ஓகே, ஸோ நம்ம போட்டாச்சு. இப்போது நான் அடுத்தது கோல்ட் கலர் எடுத்திருக்கேன். ஓகே, நீங்கள் நான் எடுத்த கலர் தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால் நீங்கள் வீட்டில் என்ன செய்யக்கூடாது? ஆஸ் யூஷுவல் அக்கா ரொம்ப வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன், வீட்டில் தொந்தரவு பண்ணக்கூடாது. எனக்கு இதை வாங்கி கொடுங்க, எனக்கு இதுதான் வாங்கி தரணும், நான் இதில் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. நான் உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் வாங்கி தரேன். நான் இதை வாங்கி நான் இதில் பண்ணுறேன். ஆனால் நீங்கள் சின்ன பிள்ளைங்க, ஸோ அப்பா அம்மாவை கஷ்டப்படுத்தாமல் வீட்டில் இருக்கிற ஐட்டம்ஸில் எடுத்து கண்டிப்பாக எல்லாருக்கிட்டையும் என்ன இருக்கும்? ஸ்கெட்சு கலர் பென்சில்ஸ் இருக்கும் இல்லையா? அதை வச்சு நீங்கள் அழகாக பண்ணுங்கள். என்ன பண்ண போகிறோம்? வேறு என்ன ஷேப் இருக்குது? நோ சைட்ஸ். முதல்ல நம்ம என்ன பண்ணோம்? 4 சைட்ஸ் போட்டோம் ரெக்டாங்கிள். அப்புறம் நம்ம எத்தனை சைடு போட்டோம்? 3 சைட்ஸ் போட்டோம். இப்போ நோ சைட்ஸ். அப்படி என்ன ஷேப் இருக்கு? ஓவலா? ஓவல். ஓகே, வேற? சர்க்கிள். ஓகே, இப்போ நான் சர்க்கிள் வரைகிறேன். என்னக்கா சர்க்கிள்னு எப்படியோ கட் பண்ணுறீங்க? நான் ஷார்ட் ஃபார்மில் கட் பண்ணுறேன். நீங்கள் அழகாக ஒரு காயின் வச்சோ இல்லைன்னா உங்களுக்கு அழகாக எதில் வந்து உங்களுக்கு வருதோ அந்த மாதிரி கட் பண்ணுங்கள். எனக்கு ப்ராக்டிஸ் இருக்கிறதுன்றதுனால நான் கட் பண்ணுறேன். நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா வராது. ஓகே, அதனால் நீங்கள் அக்காவை பார்த்து ட்ரை பண்ணணுன்னு பண்ணாதீங்க. இப்போ நான் இப்படி மடிச்சிருக்கேன். சர்க்கிளாக எடுத்து 2ஆக மடிச்சிருக்கேன். ஓகே, இப்போ இதை நான் மேலே மடித்து ஓகே சரியா? இப்போ இது மேலே நான் ஒரு இது மாதிரி பண்ணியிருக்கேன். இதை அதாவது நான் மடித்து 2 சர்க்கிள் மாதிரி எடுத்திருக்கேன். நான் மடித்து இப்படி கட் பண்ணேன் இல்லையா? நான் என்ன பண்ணேன்னு தெரியலையா உங்களுக்கு? நான் இப்போது இப்படி வச்சு இப்படி செமி சர்க்கிளாக கட் பண்ணேன். கட் பண்ணால் எனக்கு 2 சர்க்கிள் மாதிரி வந்துச்சு. அப்போது நான் மேலே இருக்கிறது என்ன செஞ்சுருக்கேன்னா இப்படி மடிச்சிருக்கேன். இப்போது இதில் என்ன செய்யணும்னா திருப்பி நான் என்ன போட போகிறேன்? கம் போட போகிறேன். பெரிய பிள்ளைங்க கரெக்டாக ஹேண்டில் பண்ணுவீங்க. நான் சொன்னது சின்ன பிள்ளைங்களுக்கு அழகாக மம்மிக்கிட்ட கேட்டு இல்லை அழகாக எடுத்து திருப்பியும் என்ன செய்யணும்? அதே இடத்துல ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகே, இப்போ நான் எங்கே ஒட்டியிருக்கேன்னு காமிக்கிட்டுமா? அழகா இருக்கா? இது என்னக்கா? இது என்ன? ஓகே, இப்போது நான் இதில் யாருன்னு கண்டுபிடிக்க முடியுதா? ஏஞ்சல்ஸ். ஏஞ்சல்ஸ் நம்ம அழகாக ரொம்ப சிம்பிளாக நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஏஞ்சல்ஸ் வரைஞ்சிட்டோம். இப்போது இதில் இன்னும் ஏஞ்சல்ஸ்ன்னு புரியல அப்படின்னு சொன்னால் நான் உங்களுக்கு பின்னாடி ஓகே கிளியராக இருக்கா? நான் ஜஸ்ட்டு சும்மா இந்த மாதிரி போட்டிருக்கேன். ஓகே, எதுக்கு இது வரைஞ்சிருக்கோம்? தாவீதுக்கு கஷ்டம் வந்துச்சு. நான் சொன்ன மாதிரி தாவீதுக்கு அண்ணங்க இருந்தாங்க, அப்பா இருந்தாங்க, ஒரு ஃபேமிலி இருந்துச்சு. ஆனால் இப்போ அவர் இருக்கிற இடத்துல எல்லாருமே சவுலுடைய ஆட்கள், சவுலுடைய மகன், சவுலுடைய மகள் இருக்கிறது ஃபுல்லாக ஆப்போசிட் கேங்.
ஆனாலும் அவருக்கு உதவி செய்கிறது எல்லாமே சவுல் கிட்ட தான் உதவி வருது. சவுலுக்கு யாருமே உதவி இல்லை இல்லையா? சரி, அப்போது இதில் நம்ம இன்னைக்கு என்ன இந்த கிராஃப்ட் பண்ணியிருக்கோம், இந்த ஆக்டிவிட்டி என்ன பண்ணியிருக்கோம்னா, காட் சென்ட் இஸ் ஏஞ்சல்ஸ் இல்லையா? கடவுள் அவருடைய தெய்வதூதர்களை அனுப்பி நம்மளை என்ன செய்கிறாரு, பாதுகாக்கிறாரு. நம்மளோட தேவைகளை அவர் பூர்த்தி செய்கிறாரு. நம்மளுடைய காரியங்களை அவர் அழகாக அறிந்திருக்கிறார். நமக்கு என்ன தேவையோ, நமக்கு என்ன நீட்டில் இருக்கிறோமோ, இல்லை எனக்கு என்ன கஷ்டம் இருக்கோ, இல்லை நான் எதை எதிர்பார்க்குறேன், இல்லை ஒரு சின்ன ஆசை, எல்லாத்தையுமே ஏசப்பா என்ன செய்கிறாரு, he sent his angels இல்லையா? அவருடைய தெய்வதூதர்களை அனுப்பி அவர் நம்மளை என்ன செய்கிறாரு, போஷிக்கிறார். ஸோ அதுதான் இந்த வாரத்துடைய ஆக்டிவிட்டி. ஸோ அழகாக எல்லாம் செஞ்சு பாருங்கள். ஓகே, அடுத்த வாரம் என்ன பேட்ச்? அடுத்த வாரம் புரியுதா? பெட். நான் ரொம்ப ஈஸியாக எப்படி பெட்டு வரையணும் அப்படிங்கிறது நான் நிறைய பார்த்துட்டு இதை நான் வரைஞ்சேன். ஏன்னா கொஞ்சம் உங்களுக்கு பெட்டுனா அது ஒரு மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் வரைகிறதுக்கு. அது கொஞ்சம் க்யூப் ஷேப் மாதிரியெல்லாம் போய் இப்படி சைட்லலாம் 3D மாதிரிலாம் வரைகிற மாதிரி இருக்கும். ஸோ ஈஸியாக எப்படி பெட்டு வரையலாம் அப்படின்னு நான் பார்த்து வரைஞ்சிருக்கேன். ஸோ என்ன பண்ணணும்னா, முதல்ல ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த சைடை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் கீழே ஒரு இது. ஓகே, நான் திருப்பி இதில் நான் பண்ணி காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி போட்டுக்கலாம். நான் அப்படியே போட்டேன். நீங்கள் ஒரு 2 ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு அப்புறம் இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் கீழே இந்த மாதிரி மாதிரி 2 போட்டிங்கன்னா பெட்டுக்கு கால் வந்துடுச்சு. ஓகே, இப்போ நம்ம இந்த சைடு ஒரு 2 ஸ்ட்ரெயிட் லைன், அதையும் இப்படி கர்வாக க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்போது பெட் வந்துடுச்சு. ஓகேவா? இப்போ நம்ம மேட்ரஸ் போட போகிறோம். இப்போ இந்த மேட்ரஸ்க்கு நான் அதே மாதிரி ஒரு லைன் போட்டு இந்த சைடில் மட்டும் இப்படி கர்வ் பண்ணிட்டோம். அப்போது இது என்ன வந்துடுச்சு, நமக்கு மேலே மேட்ரஸ் வந்துடுச்சு. இப்போ பில்லோ போடணும் இல்லையா, தலகாணி போடணும். தலகாணிக்கு அதே மாதிரி ஒரு கோடு போட்டு சைடில் இங்கே க்ளோஸ் பண்ணேன். ஓகே, ஸோ இட்ஸ் வெரி ஈஸி இந்த பெட்டு வரைகிறது. அதனால் இவ்வளோ நான் ஏன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னா, பேட்ச் யார் செய்யணும், நீங்கள் செஞ்சு பழகணும். ரொம்ப சின்ன பிள்ளைங்க பரவாயில்ல, பேனாவே பிடிக்க தெரியாது, எழுத தெரியாது அப்படின்னு. ஆனால் கொஞ்சம் ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க, ஒரு 1st ஸ்டாண்டர்ட் 2nd ஸ்டாண்டர்ட் 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து போகிற பிள்ளைங்க உங்கள் பேட்சை நீங்களே செய்யணும். ஏன் அப்படின்னா, சின்ன சின்ன காரியங்களிலும் நம்ம பொறுப்புள்ள பிள்ளைகளாக இருக்கணும். ரெஸ்பான்சிபிலிட்டி. எனக்கு இன்னைக்கு சண்டே கிளாஸ் இருக்குது, என்னுடைய சண்டே கிளாஸ் பேட்சை நான் செய்யணும் அப்படிங்கிற அந்த சின்ன சின்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நீங்கள் செய்யணும். ஓகே, ஸோ அழகாக இந்த பேட்ச் பண்ணி நீங்கள் கொண்டு வாங்க. அடுத்த வாரம் நான் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பாய். போன வாரம் கேட்ட கேள்விகளுக்கு பதில். எந்த தீர்க்கதரிசியினுடைய அடையாளம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? யோனா என்பது சரியான விடை. 2வது கேள்வி, எத்தனை முறை அப்பங்களை வைத்து ஜனங்களை இயேசு போஷித்தார்? 2 முறை. ஒரு தடவை 7000 பேர், ஒரு தடவை 5000 பேர். சில பேர் தவறாக எழுதியிருந்தீங்க, திருத்திக்கிங்க. 3வது கேள்வி, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொன்னது யார்? சீமோன் பேதுரு. சரியான விட நிறைய பேர் எழுதியிருக்கீங்க. 4வது கேள்வி, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று யாரை சொன்னார்? பேதுருவை பார்த்து சொன்னார். எனக்கு பின்னாக போ சாத்தானே என்று சொல்லி யாரை பார்த்து சொன்னார்? பேதுருவை பார்த்து சொன்னார். இந்த 5 கேள்விக்கும் பதில் எழுதி பேட்ஜ் படம் குத்தி மெமரி பஸ் வீடியோ அனுப்பின பிள்ளைகளுடைய பேர்களை இப்போ ஆல்ஃபபெட் ஆர்டரில் நான் படிக்கிறேன், உங்கள் பேர் வரும், கவனமாக கேளுங்க. ஆசிஷ் மேத்யூ கே புழல், ஏபிள் மேத்யூ கோயம்புத்தூர், ஆட்லின் ஜூனியா எஸ்தர் ஏ கோயம்புத்தூர், அகப்பே யாழ்னி சிஎஸ் திருவன்றம், ஆனி ஜொகனா செவப்பேட்டை, பிளெஸ்ஸான் டிபி கைவண்டூர், கேலப் ஜோயல் ஜேவி பெங்களூர், டேரிஸ் ஜோனத்தான் கிறிஸ்டோஃபர் சுவிட்சர்லாந்து, டெபரா ஜோன் சுவிட்சர்லாந்து, ஹேனா பிரிசிலா ஜே பாடி, ஜேசன் இமானுவல் ராஜ் ஜேவி திருநின்றவூர், ஜோகன் சாமுவல் ஜெஷூரன் எம் பெங்களூர், ஜோகன் சூசன் ஜோனா சூசன் ஜெகோஷிபா பெங்களூர், ஜாஷ்வா ஜேவி பெங்களூர், ஜூடா பென்னஹே பாடி, கெசியா ஆட்லின் டெஃபடில் ஜி கீழ்பாக், மெர்சி மெட்டில்டா கே பூந்தமல்லி, நேயன் ஐஆர் திருநின்றவூர், ரிச்சர்ட்சன் டிபி கைவண்டூர்,
சாண்டோ ஜோஸ்பின் சிஎஸ் திருவேந்திரம், சாரா கும்மிடிப்பூண்டி, ஷர்லி ஜிபி கரூர். போன வாரம் பிஎஃப்டிஎஃப் பேட்ஜ் குத்தி அனுப்ப சொன்னாங்க. இப்போ பேட்ஜ் குத்தின பிள்ளைகளுடைய படங்கள் வரும், உங்கள் படமும் வரும், கவனமாக பாருங்கள். இந்த வாரம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரத்திலிருந்து 5 கேள்விகள். பேதுரு எத்தனை கூடாரங்களை போடலாம் என்று சொன்னார்? பேதுரு எத்தனை கூடாரங்களை போடலாம் என்று சொன்னார்? 2வது கேள்வி, எங்களால் ஏன் கூடாமல் போயிற்று என்று கேட்டவர்கள் யார்? எங்களால் ஏன் கூடாமல் போயிற்று என்று கேட்டவர்கள் யார்? 3வது கேள்வி, எவ்வளவு விசுவாசம் இருந்தால் மலையை பெயர்க்கலாம்? எவ்வளவு விசுவாசம் இருந்தால் மலையை பெயர்ந்து போக செய்யலாம்? 4வது கேள்வி, வரிப்பணம் வாங்குகிறவர்கள் யாரிடம் வந்து வரி கேட்டார்கள்? வரிப்பணம் வாங்குகிறவர்கள் யாரிடம் வந்து வரி கேட்டார்கள்? 5வது கேள்வி, மீனின் வாயில் எதை காண்பாய் என்று இயேசு சொன்னார்? மீனின் வாயில் எதை காண்பாய் என்று இயேசு சொன்னார்? இந்த 5 கேள்விக்கும் பதில் எழுதி மெமரி வர்ஸ் வீடியோ அனுப்பிச்சு பேட்ச் படம் கொத்தி வரக்கூடிய 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமைக்குள்ள 9841250070 அனுப்புங்க, மறந்துடாதீங்க. எனக்கு பர்த்டே வருது, நான் என்ன செய்யணும்னு சொன்னால் 17ஆம் தேதி மார்ச்சிலிருந்து 23ஆம் தேதி மார்ச் வரைக்கும் உங்களுக்கு பர்த்டே வருதுன்னு சொன்னால் உங்களுடைய அழகான படம், உங்கள் பேர், உங்கள் ஊர், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் அனுப்பிச்சா நாங்கள் உங்களுக்கு 3 காரியம் செய்வோம். ஹாப்பி பர்த்டே சொல்லுவோம், ஹாப்பி பர்த்டே பாட்டு பாடுவோம், ஹாப்பி பர்த்டேக்காக ஜெபம் பண்ணுவோம். என்னைக்குள்ளே அனுப்பணும்? வரக்கூடிய 12ஆம் தேதிக்குள்ளே அனுப்பணும். 9841250070 அனுப்பலாமா? சரி, இப்போ கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, ஆஸ்வதிக்கூடியவரே, இந்த நாளில் இந்த அருமையான பிள்ளைகள் கற்றுக்கொண்டதை நீ ஆஸ்வதிக்காக நன்றி செலுத்துகிறோம். அதை ஒருபோதும் மறந்து போகாமல் ஆண்டவராக உமது கிருபையில் இந்த பிள்ளைகள் வாழ்வதற்கு உதவி செய்தலும். உமது ஞானமும் உமது கிருபையும் உமது ஆலோசனையும் உமது வழிநடத்தலும் இந்த அருமையான பிள்ளைகளோட நிறைவாய் தங்கியிருக்கட்டும். துதி ஸ்தோத்திரம் கன மகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமேன். God bless you. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார்.